எடிட் ரெக்வஸ்ட் குரூப்ல வந்து இந்த ஃபோட்டோ பார்த்தேன். ஸோ தளபதி கூட நிக்கிற மாதிரி செஞ்சு தர முடியுமா? அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதிலயே எந்த மாதிரி ஃபோட்டோ வேணும்னு ஃபோட்டோவும் குடுத்துட்டாரு. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல இப்ப நான் போட்டது இது. பட் கமெண்ட் செக்ஷன்ல பாருங்களேன். தளபதி கூட நிக்கிற மாதிரின்னோன, இங்க பாருங்க. ஆ அடுத்தது இன்னும் அத விட ஹைலைட்டு கீழ பாருங்க. தளபதி தளபதி கூட தளபதி கூட கூடையோட நிக்க வச்சுட்டாராம். சரிங்களா? இந்த மாதிரி நெறைய ஃபன்ஸ் வந்து இந்த எடிட் ரெக்வெஸ்ட் குரூப்ல வந்து நடக்கும். நெறைய பேர் அந்த மாதிரி பண்றது உண்டு. ஓகே. அது வந்து நேச்சர் இல்லையா? ஸோ தளபதியோட இங்க பாருங்க, தளபதி படத்துல போட்டுட்டு. சரி, இப்போ இவரு கேட்டது எப்படி? அந்த கேட்டத நம்ம எப்படி பண்ண முடியும்? எந்த ஆக்டர்ஸ் கூட வேணாலும், எந்த செலிபிரிட்டீஸ் கூட வேணாலும், நம்ம வந்து ஜெமினியில ஈஸியா பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவ நம்ம பார்க்க போறோம். ஓகே. நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போய் பாருங்க. சரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கூகுள் ஜெமினியில தான் நம்ம பண்ண போறோம். இவரோட ஃபோட்டோவ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எதுக்காக நான் வந்து காப்பி பண்றேன்னா, நீங்க இப்ப இமேஜ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிட்டு எப்படி ஜெமினி ஓப்பன் பண்ணணும்? கூகுள்ல போயிட்டு ஜெமினி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, gemini.google.com அப்படின்னு வந்துரும். இதுல உங்களோட மெயில் ஐடிய குடுத்துட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் இமேஜ் இருக்கா? ஸோ இந்த கிரியேட் இமேஜ குடுத்துட்டு, இந்த இடத்துல அப்லோடு ஃபைல்ஸ் இருக்கும். உங்க மொபைல்லயும் இதே தான். அப்லோட் ஃப்ரம் கேலரி அப்படி இருக்கும். அந்த இடத்துல இமேஜ தூக்கி போட்டுக்கோங்க. நான் வந்து இமேஜ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ அந்த இமேஜ காப்பி பண்ணிட்டு, இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் விஜயோட ஃபோட்டோவையும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கான ப்ராம்ப்ட்ஸ வந்து நான் குடுக்குறேன். ஸோ நீங்க வந்து அந்த ப்ராம்ப்ட்ஸ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல டிஸ்கிரைப் யுவர் இமேஜ் இருக்கா? இமேஜ் கிட்ட வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க என்ன வருது அப்படின்னா, 2 பீப்பிள் ஆர் இன் த ஃபோட்டோ. கீப் தயர் ஒரிஜினல் ஃபேஸஸ். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஆக்டர் ஆர் எல்ஸ் ஆக்டரோட நேம், இப்ப ஆக்டர் விஜய் அப்படின்னே சொல்றேனே நானு. அந்த மாதிரி குடுக்குறப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். என்ன மாதிரி ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆ இந்த பாருங்க. இந்த மாதிரி இமேஜ். தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்பிள் ஐ கேன் ஹெல்ப் வித். பட் ஐ கான்ட் டெபிட் சம் பப்ளிக் ஃபிகர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா, பப்ளிக் செலிபிரிட்டிஸா இருக்கிறவங்களோட டைரக்ட் நேம் குடுக்குறப்போ, சம்டைம்ஸ் கூகுள் ஜெமினி வந்து இமேஜ் தராது. இந்த மாதிரி குடுத்துரும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன ட்ரிக் இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆக்டர் நேம்லாம் குடுக்க போறதில்ல. 2 ஃபோட்டோவ அப்லோட் பண்ணிட்டு, த 2 பீப்பிள் ஆர் இன் த ஃபோட்டோ. ஸோ கீப் தேர் ஒரிஜினல் ஃபேஸஸ், ஏஜஸ் அண்ட் க்ளோத்ஸ் வந்து அன்சேஞ்ச்டு. உங்களுக்கு சப்போஸ் கிளாத்ஸ் வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அது என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெஸ்ஸோட நேம்ஸையும் நீங்க இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ரீப்ளேஸ் தி பேக்ரவுண்ட் வித் பிளெயின் ஒயிட் கர்டைன்ஸ். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கர்டைன்ஸ்ல இருக்கிற மாதிரி, இல்ல இப்ப நீங்க வந்து சப்போஸ் டிவிகே கட்சியை சார்ந்தவங்க இருக்கீங்க அப்படின்னா, டிவிகே ஃபிளாக் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? த செகண்ட் பெர்சன் ரெஸ்ட் ஒன் ஹேண்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் பெர்சன்ஸ் ஷோல்டர் இன் எ ரிலாக்ஸ்டு போஸ். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெர்சன் இன்னொரு பெர்சனோட தோள் மேல கை போட்டுட்டு இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? ரன் கொடுத்துட போறோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இமேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் தான் கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் திங்கிங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் காமிக்கும். ப்ரோ எதற்கு அப்படின்னா, காம்ப்ளெக்ஸான, அதாவது கஷ்டமான இமேஜஸ் நிறைய நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் ப்ரோ யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா ப்ரோவில் உங்களுக்கு சப்போஸ் மேக்ஸிமம் 5லேருந்து 10 இமேஜஸ் வரைக்கும் தான் க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஜஸ்ட் ஃபாஸ்ட் மட்டும் வச்சுக்கிட்டேன். எஸ். ஹவ் இஸ் இட்? நல்லா இருக்கா? அவ்வளோதான், சிம்பிள்.
ஓகேவா? நான் இன்னொரு ப்ராம்ப்ட் உங்களுக்கு தரேன். சப்போஸ் வேற மாதிரி ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா, நான் அதையும் நான் வந்து உங்களுக்கு தரேன். ம். இப்ப இது வந்து ஒரு ப்ராம்ப்ட். ஸோ இங்க வந்து வித் ஆக்டர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கேன் இல்லையா? சப்போஸ் நீங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணாம டைரக்ட்டா ஆக்டர் நேம மட்டும் மென்ஷன் பண்ணி நீங்க போடுறதுனால போறோம். ஆர் எல்ஸ் இப்ப நம்ம பண்ற மாதிரி 2 இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு பண்றதுன்னு பண்ணலாம். ஸோ ஆக்டர் அஜித் ஆர் ஆக்டர் விஜய் என்ன என்ன வேணாலும் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராம்ப்ட் ஆட் பண்ணி இதே மாதிரி ப்ராசஸ்ல நீங்க ரன் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து கிரியேட் ஆகும். இந்த ஃபோட்டோ பாருங்க. எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல்லா இருக்கா? ஸோ இதுக்கும் முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, இது வந்து ஒயிட் பேக்கிரவுண்ட் கேட்டிருந்தோம். இங்க வந்து மாடர்ன் ஆஃபீஸ் செட்டப்ல வந்து கேட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான் டிஃபரன்ஸு. இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்றப்போ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிபிக்ட் பப்ளிக் ஃபிகர்ஸ வந்து கிரியேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னுச்சு அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது பெர்சன டிஸ்கிரைப் பண்ணலாம். அதாவது அந்த பெர்சன் வந்து எப்படி இருப்பாங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரே நிமிஷம். கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் எலான் மஸ்க் அப்படின்னு குடுத்தேன்னா, சம்டைம்ஸ் அந்த மாதிரி வரும். அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பெர்சனோட நேம் குடுக்கக்கூடாது. அந்த பெர்சன் அப்பியரன்ஸ் எப்படி இருப்பாங்க? ஸோ கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் மிடில் ஏஜ்டு மேல் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஷார்ட் டார்க் ஹேர் வியரிங் எ ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்பேஸ் ஷூட். ஆனா என்னன்னா, நீங்க எப்படியா இருந்தாலும் எலான் மஸ்கோட இமேஜ நீங்க அப்லோட் பண்ணிடுறீங்க இல்லையா? ஸோ அதனால நேம் குடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இப்படிதான் இந்த எரர வந்து கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதே மாதிரியே யூஸ் ஆர்க்கிடெக்ட்ஸ் ஆர் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அனிருத் வந்து மேடையில வந்து சிங் பண்ற மாதிரி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் இதே மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஷோ எ ஃபேமஸ் மேல் ராக் ஸ்டார் அனிருத் அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இல்ல நேமே மென்ஷன் பண்ணாம ராக் ஸ்டார் அப்படின்னு போட்டுட்டு, தென் வந்து அந்த இமேஜ வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படிதான் இந்த இமேஜ வந்து நீங்க இந்த மாதிரி எரர வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க உங்களோட கிட்ஸோட இருக்கிற மாதிரி, உங்க ஆக்டர் கிட்ட கிட்ஸ் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன மாதிரி மாடல்ஸ் தேவையோ, இந்த ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? அந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம்.